வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர் லாட்ரி, அதுக்கப்புறம் கேரளா லாட்ரியோட கெஸிங்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட் டியரோட ஒரு மணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 978. நேற்று கொடுத்ததில் டோட்டலாக ஃப்ளாப் ஆகிருக்கு. சுத்தமாக செட் ஆகலை நேற்று ரிசல்ட்டில். 14/7/2024 டியரோட ஒரு மணி கெஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கில் 9 இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 2, 3 அதுக்கப்புறம் 9 இது 3 லிங்க் நம்பர்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, ஏ போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 2 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2, 3, 0 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 4224, 2332, 4334 இதுதான் நமக்கு ஏபிபிசிஎஸ்சியில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 203 அதுக்கப்புறம் 549 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான ஒரு மணிக்கான கெஸ்ஸிங் இது தான் கொடுத்தது. ஸோ இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். நேற்றுக்கு கேரளாவோட 3 மணி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 784. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டு 8 பாஸு, பி போர்டில் 8 பாஸு, ஏபிசி போர்டில் 4 பாஸ் ஆகிருக்கு. 14/7/2024 கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 3, பி போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 7, சி போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 3. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7, 0, 3 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சி அடுத்தது பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா 3223, 0770, 2233. ஸோ இதுதான் நமக்கு ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங்கு. ஸோ 22 வந்து நம்ம ஒரு ரீசெண்டாக வரணும்னு பார்த்துட்ருக்கேன். ஆனால் வரல இது வரைக்கும். கண்டிப்பாக ஒரு டபுள்ஸ் வந்து அது வர வாய்ப்பு இருக்குது. ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 049 அதுக்கப்புறம் 037 இது ரெண்டும் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து டியரோட 6 மணி நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 387. நம்ம கொடுத்ததில் பி போர்டில் 8 பாஸு, அதே மாதிரி ஏபிசி போர்டில் 37 பாஸ். 14/7/2024 டியரோட 6 மணி கெஸிங். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 3 2 நம்பர் நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 0, பி போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 0, சி போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 903 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 8338, 8228, 2233 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங்கு. ஸோ இதுலேயுமே டபுள்ஸ், அதாவது 2233 கொடுத்துருங்க. உங்களுக்கு 22 வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும். அதேமாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 930, 294 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. அடுத்தது டியரோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். அடுத்தது நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 854. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 5 பாஸு, ஏ போர்டில் 8 பாஸு, பி போர்டில் 5 பாஸு, ஏபி போர்டில் 85 பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு டபுள்ஸில் ஒரு வின்னிங் கிடச்சிச்சு நேற்றுக்கு.
14/7/2024 டியரோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 8, 5, 9 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் 8, 5, 1 வந்தால் நீங்கள் அது டேரெக்டாக கூட ஒரு நம்பரை ட்ரை பண்ணி கூட பாருங்கள். ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் நமக்கு 0330 0990 2233 இதுதான் நமக்கு ஏபிபிசிஏசிக்கான கெஸ்டிங்கு. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 387 930 சொன்ன மாதிரி 930 நீங்கள் 093 போடலாம். 387 நீங்கள் சேஞ்ச் பண்ணி கூட போடுங்க. இதுதான் இன்றைக்கான கெஸ்டிங்கு. லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.